லாவா அவங்களோட பட்ஜெட் ரேஞ்சில் லாவா யூவா ப்ரோ அப்படிங்கிற புது மாடல் இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாடல் கம்ப்ளீட்டாகவே ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனை தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது, என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ லாஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்குது. இந்த ப்ரைஸில் டிசைன் இதுக்கு மேலே எதிர்பார்க்கவும் முடியாது. இந்த ஃபோனோட சைஸ் பொறுத்தவரை 6.52 இன்ச்சஸ் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்குறாங்க. டிஸ்பிளேக்கு இங்கே ஐபிஎஸோட எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்தவரை HD+ அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் 60 Hz. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஃபுல் HD+ஓ இல்லை 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோ எதிர்பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்தவரை இங்கே மீடியாடெக் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் என்ன ப்ராசஸர் அப்படிங்கிறத இவங்க அனௌன்ஸ் பண்ணலை. மேக்ஸிமம் A22 இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த A22 ரொம்ப பழைய ப்ராசஸர். அதை மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா சேல்ஸ் அஃபெக்ட் ஆகும்னு கூட யோசிச்சிருக்கலாம். அதனால் இவங்க ஸ்மார்ட்டாக இதை அவாய்ட் பண்ணிட்டாங்க. சப்போஸ் A22 தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னா, நீங்கள் நார்மலாக ஒரு நாளைக்கு ரொம்ப பேசிக் யூசேஜ் தான் பண்ண போகிறீங்க, ஒரு 5 அப்ளிகேஷன் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கு மேலே பெருசாக யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா தாராளமாக போதுமானது தான். இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஃபீச்சர் ஃபோன், அதாவது பட்டன் டைப் ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ ஃபஸ்ட் டைம் ஆண்ட்ராய்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு தாராளமாக போதுமானது தான். இதை தாண்டி பெருசாக எந்தவித பெர்ஃபார்மன்ஸும் இந்த ப்ராசஸரால் எதிர்பார்க்க முடியாது. இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 3GB RAM ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜ் 32GB ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்தவரை அங்கே 13 மெகாபிக்சல் பிரைமரி சென்சர் அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரை 8 மெகாபிக்சல். நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்தவரை இங்கே 5000 mAh பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 10 watts சார்ஜர் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சார்ஜரை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 3 hours ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பேட்டரி லைஃப் உங்களுக்கு 1.5 நாள்ல இருந்து 2 நாள் வரைக்கும் தாராளமாக வரும். அடிஷ்னலாக இந்த ஃபோனில் பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. 3.5mm ஜாக் இருக்குது, Type-C போர்ட் இருக்குது, அண்ட் கூடவே FM ரேடியோ ஆப்ஷன்ஸும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கம்பெனி சைடில் அஃபிஷியலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆன்லைன் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃப்ரீயாக ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃபரும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண டேட்லேருந்து ஃபஸ்ட் 100 daysக்குள்ளே இந்த ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃபரை நீங்கள் அவைல் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்தவரை இங்கே Android 12 ரன் ஆகுது. ப்ரைஸிங் பொறுத்தவரை இந்த ஃபோன் 7800 rupeesக்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. லாவாவோட அஃபிஷியல் ஆன்லைன் ஸ்டோரில் இந்த ஃபோனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, உங்களோட யூசேஜ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இருக்க போகுது. ரொம்ப பேசிக்கான யூசேஜ் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.